ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெள்ளாட்டு தலை தான் நாங்கள் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். ஆட்டுக்கறி கடைக்கு போகணும். நாங்கள் வந்து அங்கே தலை இருந்துச்சு பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தலைக்கறி வந்து ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். அதோட மூளை தான் இது. பாருங்கள், நம்ம இப்போ வந்து இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கரைஞ்சிரும் அப்படியே. நம்ம வந்து தனியாக கூட பொரியல் பண்ணலாம். நான் வந்து இப்போ இது குழம்பு கூடவே இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளாட்டு தலைக்கறி வந்து. வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இதுக்கு தேவையான மசாலா வந்து முதல்ல நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பீஸாக இஞ்சி சேர்த்துக்கலாம். உடனே நான் ஒரு பெரிய பூண்டு எடுத்து ஒரு 15-20 பல்லு போல் பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கி செஞ்சால் இந்த பச்சை வாசனைலாம் இதில் போயிடும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வந்து இந்த 3 ஐட்டமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம். நான் இதில் வந்து இன்னும் சேர்க்க வேண்டியது நிறைய பொருள் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். அது கூடவே இப்போ வந்து நான் ஒரு பீஸு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து அதிகமாக வேணாம். ஒரு மூடி தேங்காயில் வந்து மேல் மூடியில் ஒரு பாதி மூடி போட்டால் போதும். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லை. இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதுலேயே கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனாலே ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வந்து நான் அதிகமாக சேர்க்கல, 2 தக்காளி தான் நான் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி துண்டு துண்டாக சுத்தமாக கழுவி 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த தலைக்கறி குழம்பு வந்து. இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு வச்சு இட்லி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. நான் வந்து இப்போ வந்து இந்த தலைக்கறி வந்து அது வதங்கட்டும். க்ளீனாக நான் சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நான் கழுவிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பட்டை 2, ஒரு 5 லவங்கம், கொஞ்சமாக கசகசம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. அதை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். நம்ம இப்போ வதங்கின மசாலா எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது சூடு ஏறட்டும் எண்ணெய். எல்லா மசாலாவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா எப்படி நம்ம அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தலைக்கறி குழம்பு வந்து. நான் வந்து மறுநாள் வச்சு இட்லி செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. சூடு ஏறிந்து நான் வந்து ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். நம்ம அப்படியே மசாலா அரைச்சிக்கலாம் இது வதங்குறதுக்குள்ளே. வெங்காயம் கொஞ்சமாக ஏன் சேர்க்குறேன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்ட்டாக. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நான் போடுற வீடியோ எல்லாமே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு இது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது தள்ளி பார்க்காதீங்க, பொறுமையாக பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு குழம்பு இது. நிறைய பேர் வீடியோ தள்ளி விட்டு பார்க்குறாங்க. நீங்கள் தள்ளாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒன்றுமே புரியாது நம்ம வீடியோ வந்து தள்ளி விட்டு பார்த்தாக்கா. வெங்காயம் வதங்கி ஆச்சு. நம்ம வந்து இந்த கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் கூடவே நல்லா நம்ம இதை வதக்கணும். கறி வந்து நல்லா சுருண்டு வரணும். நம்ம வதக்கி உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கினோம்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய். பாருங்கள், நான் கல் உப்பு தான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுக்கணும். இதையை வந்து நல்லா சுருண்டு வரும், நல்லா வெந்து. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பில் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கவும் நான் வந்து மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி. வதங்கி தண்ணி விடுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டுருக்கேன் நான் வந்து. ஏன்னா அது தண்ணி விடு, உப்பு போட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வதங்குந்து போதும். இப்போ நம்ம இந்த மசாலாவை கறியில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்குற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து கொஞ்சமாக ஜாரில் தண்ணியும் விட்டு நம்ம கலக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த மசாலாவும் அந்த கறியும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா 2 வதங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லா மசாலா பிடிக்கும் அதில்.
நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனேன் மசாலாவை போட்டுட்டு. ஏற்கனவே நம்ம வந்து அந்த மசாலாவும் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். நல்லா வதங்கட்டும் இதுவும் கூட. நம்ம வந்து இப்போ வீட்ல அரைச்ச மிளகா பொடி தான் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக மட்டனு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும். வாசனைக்கு தான் சேர்க்குறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன் நான். வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் நான் வந்து மிளகாத்தொடி, அது ரொம்பவே நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் வந்து. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் இல்லை இதில். இது 3 மட்டும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு, எவ்வளோ தண்ணி வேணும்ன்ட்டு இப்போ நம்ம இந்த கறி குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தண்ணி போதுங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணி போதும். இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதிகமாகவும் தண்ணி வைக்க மாட்டேன். நல்ல ஒரு குழம்பு டைப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கிட்டு, நம்ம இப்போ வந்து அந்த மூளை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அசாமல் இப்போ மேலாப்பில் அதை வச்சிடலாம். அசாமல் எடுத்து நான் சுத்தமாக அதை தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போது அசாமல் கையில் எடுத்து அந்த குழம்புல வச்சிடலாம். மெதுவாக அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு, அது மேலே அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து மேலே விடலாம். அது ஏன் நான் கலக்கல வதக்கலைன்னா வந்து அது வந்து கரைஞ்சிரும். அப்படியே அழகாக வெந்துருச்சுனாக்கா தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தான். நான் தனியாகவும் ஃப்ரை பண்ணலாம், இது நல்லாயிருக்கும். ஆனால் எதுக்கு இதிலே சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால நான் அதிலே வச்சு மூடி விட்டுட்டேன். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எத்தனை விசில் வச்சுருக்கிறேன்னா, விசிலில் வந்து ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில்லே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது குழம்பு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் தலைக்கறி வாங்கின்னு வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள்.